ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கினால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட கோமுட்டி தெரு பகுதி சோளிங்கர் செல்லும் முக்கிய சாலையாக திகழ்கிறது. தற்போது இந்த பாதையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒருபுறம் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் கோமுட்டி தெரு தபால் நிலையம் அருகே சாலையின் நடுவே குடிநீர் குழாய் உடைந்து கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குழாய் உடைந்ததில் இருந்து வெளியேறும் குடிநீர் சாலையோர கால்வாயில் நிரம்பி வழிந்து தற்போது சாலையிலேயே குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த வழியாகச் செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் இந்த தேக்க நீரால் சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் வேதனையான சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இது குறித்து வாலாஜா நகர்மன்ற தலைவர் திருமதி ஹரிணி தில்லை அவர்களிடமும் நகராட்சி ஆணையர் மற்றும் பொறியாளரிடமும் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். என் பெயர் காந்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்கு சொந்தமான இந்த கோமுட்டி தெருவில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது கால்வாய் நீர் எல்லாம் கிடையாது. குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு இதனால சாலை சேதம் அடைஞ்சு குடிநீர் குழாயில கழிவுநீர் கலக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய அதிகாரிகள் கண்டும் காணாத போயிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு இந்த வார்டு வந்துட்டு நகரமன்ற தலைவரோட சொந்த வார்டு இதுதாங்க. இந்த வார்டுல நின்று ஜெயிச்சுதான் அவங்க நகரமன்ற தலைவராகவே ஆனாங்க. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 10 முறைக்கு மேல இந்த சாலை வழியா போயிட்டு வராங்க. ஒரு நாளா இந்த சாலையில ஏற்பட்ட இந்த பகுதியை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனம் கொடுத்து செயல்படல. சரி செய்ய வேண்டிய அதிகாரிகளும் மெத்தனம் போக்கில் இருக்கு. குறைய 10 நாட்களுக்கு மேல இந்த தண்ணி போயிட்டு தான் இருக்கு. இந்த பைப்லைன் குழாய் நீர் உடைஞ்சதால கழிவு நீர்கள்லாம் எல்லாமே சேர்ந்து வீடுகளுக்கு கலந்து அசுத்தமான குடிநீர் தான் விநியோகிக்கப்படுது. குடிநீரே பார்த்தீங்கன்னாக்கா 3 நாட்கள் ஒரு முறை தான் தராங்க. ஆனா ஏறக்குறைய 10,000 லிட்டர் கணக்கான குடிநீர் வந்து சாலையில வீணா போயிட்டு இருக்கு. இதுவரை பலமுறை புகார் அளித்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் நகரமன்ற தலைவரோ அதிகாரிகளோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. பல விபத்துகள் ஏற்படுது. பெரியவர்கள் இருசக்கர வாகனத்துல செல்லக்கூடியவங்க விபத்து ஏற்படுது. இந்த செய்தி சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறது என்னன்னாக்கா தயவு பண்ணி எங்களுக்கு இந்த சாலையும் குடிநீர் குழாயையும் சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்றேன். கடைக்கு போயிட்டு